வெல்கம் டு ஜிபிகே அகாடமிஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரேட்டிங் செஷன். இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுடைய பட்ஜெட்டை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த தமிழ்நாடுடைய பட்ஜெட்டில் நிறையா ஸ்கீம்ஸ் அண்ட் அதோடைய அலோகேஷன்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டாக வந்திருக்கு. அதே சமயம் இதில் மெயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸை டெவலப் பண்ணி இந்த ஸ்கீமுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இது எங்கே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ போத் ஃப்ரம் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய வீடியோவை செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்கேன். லைக் எஜுகேஷன்ஸ்க்கு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டுக்கு என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கன்சைஸாக பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டு ப்ரொமோட் த தமிழ் லிட்ரேச்சர். சரிங்களா? ஸோ தமிழுடைய இலக்கியத்தை உலகம் முழுவதும் பரப்புறதுக்காக 2 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொழிபெயர்ப்பு, சரிங்களா, டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா யூனிவர்சிட்டிஸ், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்கைகள், சில தமிழ் சேர்ஸ் பார்த்தீங்கன்னா உருவாக்குறாங்க. சில இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ளூசிவ் ஹையர் எஜுகேஷன். சரிங்களா? நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அந்த ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற சமூக நீதி அப்படிங்கிற அந்த குறிக்கோளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ளூசிவ் ஹையர் எஜுகேஷன். சரிங்களா? அனைவரும் உள்ளடக்கிய ஒரு உயர்கல்வி. சரிங்களா? இதில் பாருங்கள், ஃப்ரீ ஹையர் எஜுகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த திருநங்கைகளுக்கான இலவச கல்வி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இலவச கல்வி மட்டும் கொடுக்கல, சரிங்களா, அவங்களுடைய ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், சரிங்களா, அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ், சரிங்களா, இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் இலவசமாக கொடுக்குது. சரிங்களா? இந்த டிரான்ஸ்ஜெண்டர் மக்களுக்கு அவங்களும் கல்வி பயின்று சமூகத்தில் முன்னாடிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த இன்க்ளூசிவ் ஹையர் எஜுகேஷன், ஃப்ரீ ஹையர் எஜுகேஷன் ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா மாடர்னைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ். சரிங்களா? அரசாங்க பள்ளிக்கூடங்களுடைய அந்த உள்கட்டமைப்பை மேம்படுத்துறதுக்கான ஒரு ஸ்கீம். சரிங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு. அது மட்டும் இல்லை, 23,000 கிளாஸ் ரூம்ஸ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 23,000 கிளாஸ் ரூம்ஸை ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டியாக உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு குறிக்கோளாக வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டினா அந்த ஸ்மார்ட் போர்ட்ஸ், சரிங்களா, டிஜிட்டல் போர்ட்ஸு, சரிங்களா, இன்ட்ராக்டிவ் செஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ணுறாங்க அரசாங்க பள்ளிக்கூடங்களில். சரிங்களா? இதுவும் ஒரு முக்கியத்துவமாக கவனிக்கத்தக்க வேண்டிய ஒரு ஸ்கீமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்பவரிங் த ஒர்க்கிங் உமன் த்ரூ த தோழி ஹாஸ்டல்ஸ். சரிங்களா? தோழி ஹாஸ்டல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முழுக்க அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த வேலைக்கு போகும் பெண்களுக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமாக இருக்குது. சரிங்களா? இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஏற்கனவே ஒரு ஸ்கீம் இருக்குது. சில அந்த ஸ்கீம் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதார் கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்வாதா கிரே அப்படின்னு சொல்லுவாங்க. சில இது மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ஸ்கீமாக இருக்குது. சில இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பணிக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், சரிங்களா, மற்ற உபகரணங்கள், இது எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அதை தழுவி உருவாக்கப்பட்ட ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தோழி ஹாஸ்டல்ஸ். சரிங்களா? இதுக்கு 26,000 கோடி பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5வது ஸ்கீம் அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன்ஸ் ஸ்கீம். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தொழில் முனைவோர்களுக்கான ஒரு ஸ்கீம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இது யாருக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ். சரிங்களா? லைக் எஸ்சி எஸ்டி போன்ற சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு அவங்க தொழில் முனைவோராக வரணும், சரிங்களா, அவங்க ஆண்டர்பிரினர்ஷிப்பில் வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்கீம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறையா சப்சிடைஸ்டு லோன்ஸ், சரிங்களா, ஸோ மானியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய லோன் ஃபெசிலிட்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த லோன்ஸை பயன்படுத்தி இந்த மார்ஜினலைஸ் கம்யூனிட்டிஸ் அவங்க தொழிலை தொடங்க முடியும். சரிங்களா? ஸோ அதான் இந்த அண்ணல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம். சரிங்களா? இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா ஒரு டிபிஎஸ்பி இருக்குது. சரிங்களா? அந்த டிபிஎஸ்பி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. சரிங்களா? ஸோ அதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாஸ்க். ஸோ நெக்ஸ்ட்டு 6வது செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ஏஐ மிஷன், சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லலாம். அந்த செயற்கை நுண்ணறிவுடைய பயன்பாட்டை நிறைய செக்டார்ஸில் ஊக்குவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அறிமுகம் பண்ணப்பட்ட ஸ்கீம் தான் இந்த தமிழ்நாடு செயற்கை நுண்ணறிவு மிஷன். சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 5 crores அலோகேட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற செக்டாரில் பிஸ்னஸோட விரும்புகிறாங்களோ, சரிங்களா, அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இதில் நிறையா சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, சில லோன்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்களா? அதான் தமிழ்நாடு ஏஐ மிஷன்.
அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சமிட் சரிங்களா, இது வந்து அடுத்த வருஷம் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா. தமிழ்நாடு தொழில் முனைவோர்களுக்கான ஒரு கூட்டமைப்பு சரிங்களா. இதில் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நிறையா சயின்டிஸ்டாக இருக்கட்டும் சில நிறையா பிஸ்னஸ் ஆண்டர்பிரைசஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி 2025 வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க சரிங்களா. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க சரிங்களா. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சமிட் அடுத்த வருஷம் ஜனவரியில் நடக்க இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஸ்கீம் தமிழ்நாடு புதல்வன் ஸ்கீம் சரிங்களா. இதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி கிராண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. சில எது கொடுக்குறாங்க, அவங்க ஹையர் எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் அதாச்சும் காலேஜஸில் அவங்க ஜாயின் பண்ணாங்க சரிங்களா. அரசாங்க பள்ளிக்கூடங்களில் படிச்சுட்டு காலேஜஸில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் 1000 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது சரிங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டு இன்சென்டிவைஸ் த ஹையர் எஜுகேஷன்ஸ் சரிங்களா. ஸோ வந்து அவங்க உயர்கல்விக்கு போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிற ஸ்கீம் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் சரிங்களா. நெக்ஸ்ட் 9வது இண்டஸ்ட்ரி ஸ்கில்லிங் சென்டர்ஸ் சரிங்களா. ஸோ ரீசெண்டாக வந்து நம்ம ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட் பற்றினா கூட வந்து ஒரு வீடியோ போட்டிருப்போம் சரிங்களா. அந்த ஏஎஸ்ஆர் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் சரிங்களா, அந்த கல்வியோட தரம் கம்மியாக இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருப்பாங்க சரிங்களா. அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கில்லிங் இல்லாத காரணத்தினால. ஸ்கில்லிங்னால் வந்து அந்த திறன் சரிங்களா, தொழில் திறன் சரிங்களா. நம்ம பயிலக்கூடிய கல்வி வந்து பார்த்தீங்கன்னா தொழில் திறனோடு இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அமர்த்த முடியும் சரிங்களா. ஸோ அதனால் அந்த தொழில் திறன் அந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்லிங் சென்டர்ஸ் சரிங்களா. இது எங்கே கொண்டு வரான்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸில், பாலிடெக்னிக் காலேஜஸில் சரிங்களா, இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் ஸ்கில்லிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதன் மூலயமா அந்த கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இதே மாதிரி ஸ்கூல்ஸ்லேயும் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கில் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸ்லேயும் அறிமுகம் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இது ரெண்டுமே வந்து முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது சரிங்களா. இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு கேபிட்டிவேட் த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 சரிங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4.0 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரெவல்யூஷன் சரிங்களா. அதாச்சும் ஏஐடைய காலகட்டம் சரிங்களா. நம்மளுக்கு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைமில் பார்த்துருப்போம். இப்போ நடக்க போகிறது என்னென்னு பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் 4 சரிங்களா. இது முழுக்க இந்த ஏஐ சார்ந்த தொழில்நுட்பத்தில் வந்து அமைஞ்சிருக்கும் சரிங்களா. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்லிங் கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதே மாதிரி ஒன்ஸ் அகெயின் மத்திய அரசாங்கத்தில் ஒரு ஸ்கீம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்டல் இனோவேஷன் லேப்ஸ் சரிங்களா. அட்டல் இனோவேஷன் லேப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த ஸ்கீமும் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்கில் லேப்ஸ் தான் வந்து அதுலேயும் செயல்பட்டுருக்கும் சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு 213 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொது நூலகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க சரிங்களா. தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து பொது நூலகங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிவாம் பண்ணி மறுபடியும் வந்து சீர்மிக வந்து பார்த்தீங்கன்னா அதை செயல்பட வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் 200 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் சரிங்களா. இந்த ஸ்கீமுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த 200 கோடி சரிங்களா. இந்த இல்லம் தேடி கல்வி ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடங்களுக்கு செல்லலாம் சில அந்த மாதிரி குழந்தைகளுக்கு அந்த கோவிட் கேப் சில அந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷனை வந்து ஃபில்லப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அறிமுகம் பண்ணப்பட்டதான் அந்த இல்லம் தேடி கல்வி சில அந்த ஸ்கீம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால அதுக்கு செகண்ட் ஃபேஸ் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு 200 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி சிஎம்ஸ் நியூட்ரிஷியஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் சரிங்களா, காலை உணவு திட்டம் சரிங்களா. ஸோ இந்தியாவிலேயே வந்து காலை உணவு திட்டம் வந்து அறிமுகம் பண்ணப்பட்ட முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் சரிங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலை உணவு திட்டத்தை வந்து கவர்மெண்ட் எய்டட் பிரைமரி ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அறிமுகம் பண்ணியிருக்காங்க, கிராமப்புறங்களில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அரசு உதவி பெறும் ஆரம்ப பள்ளிக்கூடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக கிராமப்புறங்களில் இதை அறிமுகம் பண்ணியிருக்காங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு கடைசியான ஸ்கீம் மூவலூர் ராமாமிர்தம் புதுமை பெண் ஸ்கீம் சரி. அந்த புதுமை பெண் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருப்போம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து பாஸ் ஆகிட்டு வரக்கூடிய கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து நிதி உதவி பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கீமை வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அலோகேட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ அவங்களுக்கும் வந்து இப்போ எலிஜிபிளாக வந்து இருக்கிறாங்க சரிங்களா. ஓகே, தேட்ஸ் அ திங் ஹியர்.
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸை வந்து இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். சரிங்களா, நலத்திட்டங்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ இந்த நலத்திட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வடசென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நார்த் சென்னை ரீஜனை வந்து அவங்க டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த வடசென்னை வளர்ச்சி திட்டம். சரிங்களா, சில ஸ்கீமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அலோகேஷன் எழுதியிருக்க மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஸ்கீமுக்கான அலோகேஷனும் வந்து முக்கியத்துவம் கிடையாது, சிலதுக்கு மட்டும் முக்கியமாக இருக்கும், அதுக்கு மட்டும் தான் எழுதியிருப்பேன். சரிங்களா, ஸோ வடசென்னை வளர்ச்சி திட்டம் வந்து நார்த் சென்னை ரீஜனோட டெவலப்மெண்ட்காக. அதே மாதிரி இந்த ஃப்ரீ பஸ் சர்வீஸ் கம்மி. சரிங்களா, ஸோ இலவச பேருந்துகள். சரிங்களா, இது வந்து ஏற்கனவே பெண்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பாறை, நீல்கிரிஸ், கொடைக்கானல், சரிங்களா, இந்த மாதிரி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, முன்னாடி அவங்களுக்கு கிடையாது மலைப்பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பாறை, நீல்கிரிஸ் அண்ட் தென் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பெண்களுக்கும் வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மூணாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சரிங்களா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து முக்கியமான ஒரு ஸ்கீம். சரிங்களா, ஸோ தமிழ்நாட்டில் குடிசைகளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த குடிசை மாற்று வாரியம் மூலயமா வந்து பார்த்தோன்னா மாற்றுறாங்க. அந்த ஸ்கீம் தான் வந்து இந்த கலைஞரின் கனவு இல்ல திட்டம். சரிங்களா, இது கீழே 2030 வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் ஹட் ஃப்ரீயாக இருப்போம். அதாச்சும் வந்து எந்த ஒரு குடிசைகளுமே இருக்காது, எல்லாமே குடிசை மாற்றம் பண்ணி எல்லாருமே கான்க்ரீட் வீடுகளுக்கு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா, இதே மாதிரி ஒரு ஸ்கீம் தான் என்னென்னு பார்த்தோன்னா இந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீம். சரிங்களா, இது வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு ஸ்கீமாக இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த ஸ்கீம் பற்றிலாம் பின்னாடி பார்ப்போம். சரிங்களா, இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க. சரிங்களா, அரசாங்கம் வந்து லோன் கொடுக்குறாங்க. சரிங்களா, இந்த லோனை பயன்படுத்தி மக்கள் வந்து தே குட் கன்ஸ்ட்ரக்ட் தி ஹவுசஸ். சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் இந்த கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். சரிங்களா, நெக்ஸ்ட்டு சிஎம்ஸ் தாயுமானவர் ஸ்கீம். சரிங்களா, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் குடும்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டிலேருந்து அடுத்த 2 வருஷத்துக்குள்ளே மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஸ்கீம் தான் வந்து இந்த சிஎம்ஸ் தாயுமானவர் ஸ்கீம். சரிங்களா, இதுக்கு அரசாங்கம் வெவ்வேறு திட்டங்களை வந்து வகுத்துருக்காங்க. சரி, அதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து வெளிவரல. சரி, இப்போதைக்கு இந்த ஸ்கீம் வந்து 5 லட்சம் குடும்பங்களை வந்து பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டு கீழே வந்து மேலே கொண்டு வரதுக்காக கொண்டு வரது தான் இந்த ஸ்கீமாக வந்து இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு தொல்குடி ஸ்கீம். சரி, அந்த தொல்குடி ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா டு இம்ப்ரூவ் த லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். பழங்குடியின மக்களுடைய அந்த வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்காக நிறைய மெஷர்ஸ் எடுக்க போகிறாங்க. சில அதான் வந்து இந்த தொல்குடி ஸ்கீம். சில அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காட்டு பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணியமர்த்துறது, சில வேலைக்கு ஏதாச்சும் உண்டாக்குறது, ஏதாச்சும் ஒரு வாழ்வாதாரத்தை உண்டாக்கி கொடுக்குறதா வந்து இந்த தொல்குடி ஸ்கீமாக வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இதான் வந்து இதில் இருக்கக்கூடிய டெவலப்மெண்டல் ஸ்கீம்ஸ் இந்த பட்ஜெட்டில். நெக்ஸ்ட்டு அதர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ். வேறு என்ன டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் வாங்குறதா வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த சஸ்டைனபிள் ஃபியூச்சர். சரிங்களா, ஒரு தூய்மையான ஒரு சுற்றுச்சூழலை ஏற்படுத்துறதுக்காக 500 எலக்ட்ரிக் பஸ்ஸஸை தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி 10 மினி டெக்ஸ்டைல் பார்க்ஸ். சரிங்களா, ஸோ டெக்ஸ்டைல் பார்க்ஸ் எங்கெல்லாம் உருவாக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர், கரூர் அண்ட் தென் ஈரோடு பகுதிகளில் இந்த 10 மினி டெக்ஸ்டைல் பார்க்ஸ் உருவாக்குறதுக்காங்க. அதே மாதிரி கலைஞருடைய இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் சென்டர். சரிங்களா, ஸோ அது வந்து முட்டுக்காடு அப்படிங்கிற ஒரு பகுதியில் உருவாக்க இருக்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி ரிப்பேர் அண்ட் ரெனோவேஷன் ஆஃப் சர்ச்சஸ் அண்ட் மாஸ்க்ஸ் அட் த சென்னை, கடலூர் அண்ட் தென் சிவகங்கை. சரிங்களா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய சர்ச் அண்ட் மாஸ்க் சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணி ரெனோவேட் பண்ணுறதுக்கான எல்லா மெஷர்ஸும் இந்த பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4 ஒலிம்பிக் ஸ்டேடியம்ஸ் சரிங்களா, ஸோ அகாடமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க இருக்கிறாங்க. எங்கன்னா சென்னை, திருச்சி, மதுரை அண்ட் தென் நீல்கிரிஸ் பகுதிகளில் உருவாக்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அடையார் கேனல் அப்படிங்கிற அந்த அடையார் கால்வாயை வந்து பார்த்தீங்கன்னா ரெனோவேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1500 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபிலிம் சிட்டி டெவலப் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி அப்படிங்கிற இடத்துல சில அட் காஸ்ட் ஆஃப் 500 crores. சரிங்களா, அதே மாதிரி சிங்கார சென்னை ப்ராஜெக்ட்டுக்கும் 500 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சிங்கார சென்னைனா ஒன்றும் இல்லை, ஸ்மார்ட் சென்னை. சில நம்ம ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அதே மாதிரி ஸ்மார்ட் சென்னை உருவாக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம். சில அதுக்கும் 500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த எம்ஜி நரேகான்னு சொல்லக்கூடிய 100 நாள் வேலை திட்டத்துக்கு 3300 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அலோகேஷன்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 500 நீர்நிலைகளை சில வாட்டர் பாடிஸை ரினோவேட் பண்ணுறதுக்கு எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ த கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன்னா மக்களை அந்த பணியில் ஈடுபடுத்தி சில மக்களுடைய ஒத்துழைப்போடு வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 500 நீர்நிலைகளை வந்து ரெனோவேட் பண்ணுறதா வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. சில இதுக்கும் வந்து கிட்டத்தட்ட 500 crores வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் கடைசி 2 ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த பைலட் ஸ்டடி ஆன் டீப் சி எக்ஸ்கவேஷன்ஸ் சில ஆழ்கடல் ஆராய்ச்சி இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோதனை ஓட்டமாக பண்ண இருக்கிறாங்க. சில பைலட் ஸ்டடி அப்படின்னா சோதனை ஓட்டம். சரிங்களா, ஆழ்கடல் ஆராய்ச்சி வந்து எங்கெல்லாம் பண்ண இருக்காங்கன்னா 2 முக்கியமான இடங்களில் பண்ண இருக்கிறாங்க. ஒன்று வந்து கொர்க்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. இன்னொன்று அழகன்குளம் அப்படிங்கிற பகுதி ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த 2 பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆழ்கடல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் நிதி ஒதுக்கி இருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி 5 கோடி ரூபா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அட் 8 லொக்கேஷன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 பகுதிகளில் இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் பண்ணுறதுக்கு 5 கோடி அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பகுதிகள் என்னெல்லாம் அப்படின்னு தான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா, ஏற்கனவே கீழடியில் இருக்குது, மேற்கொண்டும் அங்கேயும் பண்ணுறாங்க. கீழடி, வேம்பக்கோட்டை, பொற்பனக்கோட்டை, கீழனாமண்டி, திருமால்புரம், கொங்கல் நகர், மருங்கூர், சென்னனூர். சரிங்களா, இந்த 8 பகுதிகளில் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இது மட்டும் இல்லை, இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 4 பகுதிகள் தமிழ்நாடை விட்டு வெளியிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் பண்ண இருக்கிறாங்க. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பட்ஜெட்டில் அப்பியர் ஆகிருக்கக்கூடிய முக்கியமான ஸ்கீம்ஸாக வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைவடையுது. ஸோ மேலும் தமிழ்நாடு பட்ஜெட்டில் என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்திருக்கு அப்படிங்கிறத கம்மிங் வீடியோஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ கீப் ஃபாலோவிங் அவர் வீடியோஸ். தேங்க்யூ.